Do you guys know one thing? Newses are more predictable than normal moves. அப்புறம் ஏன் நியூஸை ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்றாங்க? காஸ் நியூஸ் வரும்போது மார்க்கெட் ரொம்ப volatile இருக்கும், which will result in a huge slippage or spreadல போய் முடிஞ்சிடும். ஸோ வாட் நம்ம நியூஸை ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா நியூஸ்ல வர டேட்டாஸை எப்படி ப்ரெடிக்டிவா மாத்துறதுன்றது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 4 மேஜரான நியூஸ் ஈவெண்ட் இருக்கு. அது என்னென்னு பார்த்துட்டா, ஃபர்ஸ்ட் எஃப்ஓஎம்சி, சிபிஐ, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் அண்ட் நான் ஃபார்ம் பேரோல். ஓகேவா? ஸோ இந்த 4 மேஜரான நியூஸ் ஈவெண்ட் தான் ஒரு பெரிய ரோலை வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல பிளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா என்எஃப்பி, ஓகேவா, நான் ஃபார்ம் பேரோல், விச் வில் ஆல்சோ நோன் அஸ் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். அதாவது நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சுனா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மானிட்டரி பாலிசி தான். ஸோ அந்த மானிட்டரி பாலிசி, அதாவது மானிட்டரி பாலிசின்னு என்னன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்க பண்ற ஒரு மேனுவலான இன்டர்வென்ஷன் பேர் தான் இந்த மானிட்டரி பாலிசி. அதுல மேஜரா 3 விஷயம் தான் அவங்களோட அப்ஜெக்டிவ். என்னன்னா ஜாப் மார்க்கெட் எல்லாருக்குமே பெர்ஃபெக்டா ஜாப் கிடைக்கிறது, இன்னொன்று வந்து என்னன்னா இன்ஃபிளேஷனை மேனேஜ் பண்றது அண்ட் எக்கனாமியை ஒரு நல்ல சஸ்டைனபிளா க்ரோ பண்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஜாப் எல்லாருக்கும் கிடைக்கிறத பூர்த்தி பண்றதுக்கு தான் இந்த நியூஸ் வருது, விச் வில் என்னன்னா நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இதுல என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவல் டேட்டா அண்ட் ஃபார்காஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ்ன்ற மாதிரி 3 டேட்டா இருக்கும். ப்ரீவியஸ்னா போன மாசம் வந்த டேட்டா. ஓகேவா? இந்த நான் ஃபார்ம் பேரோலை பொறுத்த வரைக்கும் இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃப்ரைடே வந்து வரும். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து இது வரும். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட டேட்டா 97K அண்ட் ஃபார்காஸ்ட் வந்து 75K அண்ட் ஆக்சுவல் வந்து 22K. இது என்ன இந்த டேட்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டா, அதாவது போன மாசத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாசம் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஓகேவா, புதுசா எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எங்கன்னா இந்த யூஎஸ்ல. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். ஓகேவா? அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்க, இல்ல ஜாப் வந்து சீக் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இதோட பெர்சன்டேஜ் தான் இது. அதாவது 4.3% வந்து இருக்காங்க. விச் வில் மீன்ஸ் என்னன்னா, இப்போ இது நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் என்னன்னா நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபார்காஸ்ட் வந்து 75K வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது இவ்வளோ வர வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா கிடைச்சது வெறும் 22K தான், விச் வில் நெகட்டிவ். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஃபார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் கிடைச்சது எவ்வளோனா வெறும் 22,000 பேருக்கு தான். அது வந்து ரொம்ப நெகட்டிவ் தானே, நிறைய பேர் வேலை இல்லாம தானே இருக்காங்க அப்படி பார்த்தா. ஸோ விச் வில் நெகட்டிவ் ஃபார் இது. ஸோ அதனால இது வரும். ஸோ நீங்க லைவா நியூஸ் பார்க்கும்போது ஃபார்காஸ்டும் ப்ரீவியஸும் இருக்கும். ஆக்சுவல் டேட்டா வந்து மார்க்கெட் வந்து அந்த டைமுக்கு தான் வந்து மார்க்கெட் அந்த 8:30 அப்போ தான் கொடுக்கும். ஓகேவா? வரும் அந்த டேட்டா, ஆக்சுவல் டேட்டா வரும். அண்ட் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் அதே தான். ஆக்சுவல் வந்து இது. ஸோ ஆக்சுவல் வந்து என்னன்னா போன மாசம் வந்தது வந்து ப்ரீவியஸ் வந்து 4.2% அண்ட் ஃபார்காஸ்ட் வந்து 4.3% பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்காஸ்ட்டும் 4.3 தான் வந்திருக்கு. ஸோ விச் வில் என்னன்னா ஒரு பேஸ் ஆனது. அண்ட் தென் ஆவரேஜ் ஹவர் ஏர்னிங்ஸ், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துட்டோம்னா போத் யூரோப் அண்ட் யூஎஸ் கண்ட்ரீஸ்ல ஹவர்லி வேஜஸ் தான் இருக்கும். ஓகேவா? இங்க இருக்கிற மாதிரி கிடையாது. 1 ஹவருக்கு இத்தனை யூரோ ஆர் இத்தனை டாலர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டா 1 ஹவருக்கு 14.5 யூரோஸ் to 15, 16 அந்த மாதிரி பவுண்ட்லயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 1 ஹவருக்கு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் யூஎஸ்லயும் அந்த மாதிரி. ஸோ அதோட சேஞ்ச் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி அது 0.3% வந்து இருக்குன்றத காட்டுறாங்க. ஓகேவா? அடுத்த டேட்டா என்னன்னா என்எஃப்இ பார்த்துட்டோம். அடுத்தது சிபிஐ. செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் வரலாம் மேக்ஸிமம். இது எனக்கு தெரிஞ்சு போன மந்த்ல ஓகே யா செப்டம்பர் 11th வந்திருக்கு, தேர்ஸ்டே வந்திருக்கு. ஸோ சிபிஐ அப்படின்னா என்னன்னா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அதாவது போன மந்தோட தேர்ஸ்டே 11th செப்டம்பருக்கு வந்திருக்கு. ஓகேவா? இதுல கோர் சிபிஐ இருக்கு, வெறும் சிபிஐ இருக்கு. வெறும் சிபிஐனா என்னன்னா, அதாவது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா எல்லா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், அந்த கண்ட்ரில இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸோட இன்ஃபிளேஷன் ரேட் வரும். ஓகேவா? கோர் சிபிஐனா ஃபுட்டும் எனர்ஜியும் தவிர மிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸும் வரும். ஏன் ஃபுட்டும் எனர்ஜியும் தவிரன்னா, ஃபுட்டும் எனர்ஜியும் வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப வாலட்டைலா இருக்கும். ஏன்னா ரொம்பவே ஃபுட் அண்ட் எனர்ஜி விச் மீன்ஸ் என்னன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எனர்ஜினா இந்த பெட்ரோல் அண்ட் கேஸ் அந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து சஸ்டைனபிளா பை அண்ட் செல் பண்ணிருப்பாங்க. அதோட பிரைஸ் ஏறும்ன்றதுனால அது லாங் டேர்ம்ல இது பண்ண முடியாததுனால கோர் சிபின்னு ஒரு தனியான டேட்டா வருது. ஸோ இதை வச்சு என்னன்னா இன்ஃபிளேஷன் ரேட்டை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்கு கூட சம்டைம்ஸ் வரும். அண்ட் அதே மாதிரி டேட்டும் இது வந்து மாறும் கிபிஐ. ஓகேவா? இந்த சிபிஐ டேட்டா இதுதான், அதாவது இன்ஃபிளேஷன் ரேட்டை கொடுக்கறது இதுதான் சிபிஐ டேட்டா. ஸோ அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் அப்படின்னா என்னன்னா வீக்லி வரும். இது வீக்லி தேர்ஸ்டே வரும். அப்படின்னா என்ன இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்னா, எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி
யூஎஸ் ஜாப் லேபர் யூஎஸ் ஜாப் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. அதாவது யூஎஸ் ஜாப் மார்க்கெட்ல இல்ல வேலை வாய்ப்பு இல்லாதவங்க விச் இஸ் என்னன்னா அன்எம்ப்ளாய்டு ஆர் ஜாப் வந்து சீக் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போடுவாங்க. எங்கன்னா யூஎஸ் லேபர் டேட்டான்னு ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஒன்று இருக்கு, ஐ திங்க் ஸோ. அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுல வந்து அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போடுவாங்க. அதுல அவங்க போட்டவங்க தான் இது. ஸோ விச் இஸ் என்னன்னா அந்த இன்சூரன்ஸ் மாதிரி போட்டா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லாட்டி எங்கெல்லாம் ஜாப் இருக்கோ அந்த மாதிரி ஆஃபரிங்ஸ் வந்து கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். அதுல கிளைம் பண்ணவங்க அதிகமா இருந்தாங்கன்னா விச் மீன்ஸ் என்னன்னா நிறைய பேருக்கு ஜாப் இல்லை, ரைட்டா? ஸோ விச் மீன்ஸ் நிறைய பேருக்கு ஜாப் இல்லை. அப்போது அந்த இது என்னது யூஎஸ்க்கான ஒரு நெகட்டிவான ஒரு திங். ஸோ அதுவுமே அதே மாதிரி தான். ப்ரீவியஸான டேட்டா வந்து 236K விச் மீன்ஸ் 2,36,000 அண்ட் ஃபார்காஸ்ட் பண்ணது 2,35,000. என்னன்னா அவங்க வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் ஆக்சுவலான டேட்டா வந்தது என்னன்னா 236K, அதாவது 2,63,000 வந்து இருக்காங்க. விச் மீன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ வாட் என்னன்னா விச் இஸ் அ நெகட்டிவ் திங், ரைட்டா? ஏன்னா அதிகமான இது இருந்திருக்கு போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது இது இது வந்து என்னது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் டேட்டா. அண்ட் தென் ஃபைனல் திங் வந்து எஃப்ஓஎம்சி. எஃப்ஓஎம்சி இது இருக்கா? எஃப்ஓஎம்சி ஃபெடரல் ஃபண்ட் ரேட் அப்படின்னா என்னன்னா ஃபெடரல் ஃபண்ட் ரேட்ன்றது ஃபெடரல் வந்து அதாவது ஃபெடரல் ரிசர்வ் விச் இஸ் என்னன்னா நம்ம இந்தியாவில் இருக்க ஆர்பிஐ மாதிரி யூஎஸோட சென்ட்ரல் பேங்க். அவங்க வந்து ஃபண்ட் ரேட் வைக்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் செட் பண்றது தான் அது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா கம்மி பண்ணாங்கன்னா அவங்க கரன்சி ட்ராப் ஆகும் அந்த மாதிரி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறதும் ஏற்றுறதும் இருக்கும். அது வந்து இந்த கன்சிடரேஷனுக்காக, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தணுமா கம்மி பண்ணுறோமான்ற கன்சிடரேஷன் எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஏறி இருக்கா, ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு. ஜாப் மார்க்கெட் இந்த சென்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸும் என்எஃப்பி டேட்டாஸ். என்எஃப்பின்றது நாட் ஒன்லி என்ன சொல்றதுன்னா நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அண்ட் என்ன சொல்றது எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அண்ட் தென் வந்து ஹவர்லி வேஜஸ். இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நான் ஃபார்ம் பேரோல்ன்ற டிசிஷன் வந்து அதோட டேட்டா வந்து முடிவெடுக்கப்படுது. அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபிஐ வச்சு. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து எஃப்ஓஎம்சி அப்படின்னா என்னன்னா ஃபெட் ஓப்பன் மீட்டிங் கமிட்டி. ஓகேவா? இந்த ஃபெடரல் ஃபண்ட் ரேட்ன்றது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆக்சுவலான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அனௌன்ஸ் பண்றது. இது வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நடக்காது. இது வந்து என்ன சொல்றதுன்னா இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சம்டைம்ஸ் தான் இந்த ஃபெடரல் ஃபண்ட் ரேட் வரும். ஆனால் ஃப்ரீக்வெண்டா நடக்கிற திங் என்னன்னா எஃப்ஓஎம்சி. என்னன்னா ஃபெட் ஓப்பன் மீட்டிங் கமிட்டி. அதாவது ஃபெடரல் ரிசர்வ்ல இருக்கிற ஒரு அஃபிஷியல் வந்து அவங்களோட ஃபெடரல் ரிசர்வ்னா அவங்களோட பாலிசி என்ன பண்ண போறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்த போறாங்களா, கம்மி பண்ண போறாங்களா, எக்கனாமி இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றது தான் இந்த எஃப்ஓஎம்சி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மேஜரான நியூஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே தான் மேஜரான நியூஸ் ஈவெண்ட்ஸ். இதெல்லாமே ஓரளவு நீங்க என்னென்ன டேட்டா எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ என்ன பண்ணலாம்னா ஓரளவு அவேரா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.